Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அடேங்கப்பா, இந்த சிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல ஷகால் கூட இங்க வந்திருந்தேன். ஆனா அப்போ இந்த சிட்டி இங்க இல்லையே. யார் இது? ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். ருத்ரா, ஹலோ ருத்ரா, நான் மைரா பேசுறேன். என்ன மைரா, சொல்லு. சீக்கிரம் இங்க வா. இங்க வானத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அங்க பாரு ருத்ரா. அது யாரா இருக்கும்? வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். ஆனா முதல்ல ஷாக்கால் கிட்ட இந்த இடம் யாரோடதுன்னு கேட்க போறேன். இந்த இடம் எங்களோடது. இந்த இடத்தை சொந்தமாக்கிக்கணும்னு எண்ணம் இருந்தா இப்பவே விட்டு. என்ன யாரால தடுக்க முடியும்? உன்னாலயா? உன்னாலயா? நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி. என் பேர் சட்டான் சிங். எங்கிட்ட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. இந்த இடம் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாக போகுது. நீ இங்கிருந்து கிளம்பு. உன் வயசு பசங்களோட போய் விளையாடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ஓ, அப்படியா தம்பி? அப்படின்னா இப்ப இத வாங்கிக்க. பாஸ்கா பாஸ்கா பூம் சிக் சிக் பூம். மைரா, என்ன பண்ணிருக்க? Oops, sorry. சார்லூக்கி சாமுண்டா சண்டேலா கிறிஸ்து. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ருத்ரா. இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கிக்க நான் திரும்ப வருவேன் ருத்ரா. அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஷோகால பார்த்துட்டு வரேன். பாய். வருண், அவன் நம்ம ருத்ராவை கைது பண்ணிட்டான். மேஜிக் பண்ணி நாம இவனை வெளியில கொண்டு வரலாம். Baisca Sakum Breco. சட்டாம் சிங் நண்பா, வெல்கம் வெல்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் என்ன வந்து பாக்குற. ஷோகால் என் நண்பா, நானாவது இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தனே. ஆனா நீ என்னைக்காவது என்ன பார்க்க வந்திருக்கியா? சொல்லு, என்னோட கால் சிட்டி உனக்கு பிடிச்சிருக்கா? சோகா, இவர் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். இவருக்காக சீக்கிரமா போய் விருந்து ஏற்பாடு பண்ணு. அட, அதெல்லாம் வேண்டாம் ஷாகல். நாம நிதானமா பொறுமையா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முதல்ல கால் சிட்டிக்கு முன்னால இன்னொரு சிட்டி இருக்கு இல்லையா, அது யாரோடதுன்னு சொல்லு. அத நான் எனக்கு சொந்தமாக்கிக்க ஆசைப்படுறேன். அங்க பாரு, அந்த இடத்தோட பேர் தான் சன் சிட்டி. அந்த இடம் ஜெய் சிங் சௌகானோட இடம். ஜெய் சிங் சௌகான் ரொம்ப சக்தி வாய்ந்த மெஜிசியன். அந்த சிட்டியை சொந்தமாக்கிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் யார் தெரியுமா? சட்டான் சிங். என் கூட மோதி ஒரு நாள் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜெய் சிங் சௌஹான் எவ்வளவு பெரிய மெஜிஷியனா இருந்தாலும் சரி, என்னால் அவனை ஒரே நிமிஷத்துல நசுக்கிற முடியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும்.
நீ மட்டும் அந்த சன் சிட்டியை உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவும் இல்ல. சரி நண்பா, நீ விருந்த தயார் பண்ண சொல்லு. நான் சன் சிட்டியை ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கோலாகலமா கொண்டாடுவோம். நீங்க என்ன பண்றீங்க ஷாக்கால்? சன் சிட்டியை எதுக்கு அவனுக்கு சொந்தமாக்கிக்க விட்டீங்க? நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். அவன் மட்டும் சன் சிட்டியை பிடிச்சிட்டானா அவனுக்கே தெரியாம நான் அவனை அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சன் சிட்டிய எனக்கு சொந்தமாக்கிடுவேன். இங்க பாருங்க, எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னுடைய லிஸ்ட். சீக்கிரமா காய்கறி எடுத்து போடுங்க. चार्लो की चामुंडा चंडेला. தாத்தா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு மந்திரவாதி நம்ம ஊரையே நாசப்படுத்திட்டு இருக்கான். தாத்தா, நான் உங்ககிட்ட ஒருத்தனை பத்தி சொன்னேன்ல, அவன் தான் இவன். சட்டான் சிங், மரியாதை இங்கிருந்து போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஓ, அப்படின்னா உனக்கு என்ன பத்தி தெரியுமா? அப்படின்னா உனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்குமே. இந்த சட்டான் சிங் கிட்ட மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் உன்னுடைய நல்லதுக்காக சொல்றேன். இந்த சிட்டிய ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, புரியுதா? இந்த சிட்டிய உன்கிட்ட கொடுக்கறதுக்கு இது என்னோட சிட்டி இல்ல, இது இங்க இருக்கிற மக்களோட சிட்டி. அப்படின்னா நான் இங்க இருக்கிற மக்களை அழிச்சிடுறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால அதை பண்ண முடியாது. அப்படின்னா நான் முதல்ல உன்னையே அழிச்சிடுறேன். சார்லோ கி சாமுண்டா சண்டேலா. ருத்ரா, நீங்க இங்க இருந்து தள்ளி போங்க. போங்க, நீங்க இப்போ உடனே வீட்டுக்கு போங்க. நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. யுபைஸ்கா ஜிபைஸ்கா சகோம் ரேகோ. चार्लो की चामुंडा चंडेला. ஜெய் சிங் சௌஹான், உன்னுடைய கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு. என்னுடைய கதை ஆரம்பமாயிடுச்சு. யுபைஸ்கா ஜிபைஸ்கா சகோம் ரேகோ. இப்போ அது உனக்கு புரிஞ்சுதா? ஜெய் சிங் சௌகானோட மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தாக்குதல் தோத்துடுச்சுங்கிறதுக்காக போரே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய போரே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. அவன் இன்னைக்கு வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னோட ஆஸ்ட்ராய்டால அவன் நிரந்தரமா நோயாளி ஆயிடுவான். எந்த மேஜிக்காலையும் அவனோட வலிய போக்க முடியாது. அதுக்கப்புறம் அவனால என் கூட சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஒரேடியா அழிஞ்சிடுவான். நாளைக்கு அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். நாளைக்குள்ள நான் எப்படியாவது குணமடைஞ்சு ஆகணும், இல்லைன்னா அவன் நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவான். தாத்தா, நாளைக்கு உங்களுக்கு பதிலா நான் அவன் கூட மோதுறேன். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ருத்ரா. அவனோட அஸ்ட்ராய்டுக்கு முன்னாடி உன்னால சண்டை போட முடியாது. என்னால கண்டிப்பா முடியும் தாத்தா. ஒரு மனுஷன் நினைச்சா அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தா என்ன வேணாலும் அவனால பண்ண முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. அவனோட ஆஸ்ட்ராய்ட்ஸ எப்படி தடுக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. சரி, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா நாளைக்கு உனக்கு பதிலா அவன் கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா சகோம் பிரேகோ.
நீ ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவோட சொல்லு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. இது உன்கிட்ட இருந்தா எப்பவும் உன்னால எதையும் பண்ண முடியும் ருத்ரா. தாத்தா, நான் இந்த மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. கீழே இருக்க பொருட்களை மேல தூக்கி போடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இபைஸ்கா ஜிபைஸ்கா சகோம் லிஃப்டோ. இந்த மந்திரத்தோட ஃபோக்கஸ் அண்ட் பிலீவா இருக்கணும். உன் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். அடடா, என்னால ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போட முடியுமா? என்னால இது கண்டிப்பா முடியும்னா இப்பவே முயற்சி செஞ்சு பாக்குறேன். அபைஸ்கா சபைஸ்கா சக்கும் லிஃப்டோ நா. தாத்தா, மன்னிச்சிருங்க, மேஜிக் உல்டாவாயிடுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நானும் நைட்டு முழுக்க பிராக்டிஸ் பண்ணேன். இப்போ பாரு, இபைஸ்கா ஜிபைஸ்கா சக்கும் லிஃப்டோ. எப்ப பார்த்தாலும் உன் மேஜிக்க வச்சு என்ன டார்கெட் பண்ணி அழிக்க பாப்பியா? ஊப்ஸ், சாரி வருண், சாரி. அடடா, பிரமாதமா இருக்கே. இந்த பசங்களால செய்ய முடியுதுன்னா கண்டிப்பா என்னாலையும் செய்ய முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன நானே கட்டி போட்டுக்கிறேன். ஓ, ஈ, ஔ, ஊ, ஆ. ஊ, ஆ. நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு பறந்துடக்கூடாதுல்ல. அபைஸ்கா சபைஸ்கா சக்கும் லிஃப்டோ. லிஃப்டோ. அடடா, என் காலை கட்டி போட்டது ரொம்ப தப்பாயிடுச்சு. ருத்ரா, காப்பாத்து. இன்னைக்கு அந்த ஜெய்சிங் சௌகானால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. அவன் மட்டும் எந்திரிக்க முயற்சி பண்ணான்னா அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். சட்டான் சிங், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்ப. உண்மையிலேயே உன்னை புகழ்ந்தாகணும். கான்பிடன்ஸ்ங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆனா ஓவர் கான்பிடன்ஸா இருந்தா அது ரொம்ப தப்பு. நான் உன்னுடைய ஆசையும் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். சன் சிட்டியை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் தனியா விட்டுடுறேன். எனக்கு தேவையானது சன் சிட்டி, அவ்வளவுதான். உங்களோட இந்த கனவு என்னைக்கும் நிறைவேறாது. நான் உங்ககிட்ட ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றேன். என்ன? ஸ்டோன் வேலில நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். மறக்காம வந்துருங்க. ருத்ரா என் அரண்மனைக்கே வந்துட்டான். முதல் தடவையா இங்க வந்து அவனே இப்ப மாட்டிக்கிட்டான். நீ என்ன பண்ணியோ தெரியாது. அவனை இங்க இருந்து போக விடாத. என்னுடைய நண்பா ஷகால், என்கிட்ட மோத வந்த எதிரியை நான் சும்மா விட மாட்டேன். இங்கேயே நான் இவன் கதையை முடிச்சிடுறேன். சார்லோக்கி சாமுண்டா சண்டேலா. நான் மறையறதுக்கு ஒரு இடத்தையாவது விட்டு வைக்கல. இப்போ அது நெல்லு. எல்லா பொருளையும் இங்க உடைச்சிட்ட. நெல்லு. இவனுக்கு எப்படி எதுவும் ஆக மாட்டேங்குது. என்னோட மேஜிக் எப்படி அவங்கிட்ட வேலை செய்யாம போச்சு? ஏன்னா இது நான் இல்ல, என்னோட நிழல். தாத்தா தான் என்ன இங்க அனுப்புனாரு. நானே இங்க வரலாம் தான் நினைச்சேன். ஆனா ஷாக்காலோட அரண்மனையில விருந்தாளிங்களை எப்படி வரவேற்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நானே இங்க வரல. சரி, ஸ்டோன் வேலில உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஐ சேலஞ்ச் யூ. நான் அந்த ஜெய்சிங்க கூட அப்புறமா பாத்துக்கிறேன்.
முதல்ல இந்த ருத்ரா கதையை முடிக்கிறேன். ஏய் ருத்ரா, இதோ வர. இங்க எல்லாமே உடைஞ்சு போச்சு. இது மட்டும் எதுக்காக அப்படியே இருக்கு? ஏய் ருத்ரா, இன்னைக்கு உன்னை எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே நீ எங்கிட்ட ஒரு தடவை தோத்துருக்க. இப்பவும் உனக்கு நேரம் இருக்கு. உடனே இங்கிருந்து ஓடிடு. உன் வயசு பசங்களோட நீ மேஜிக் விளையாட்டு விளையாடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாத. ஓ அப்படியா? அப்படின்னா இப்ப பாரு. சார்லூக்கி சாமுண்டா சண்டேலா. மாரா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணாத. நான் பின்பக்கமா போய் ருத்ராவோட கதையை முடிச்சிடுறேன். இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்போ நீ ஏதாவது பண்ணுனா நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட முடியும். இப்போ எல்லாமே அழிய போகுது. சார்லூக்கி சாமுண்டா சண்டேலா. Zibaiska, boom, chick, chick, boom. அப்படி போடு. இதனால தான் கீழே இருக்கிற பொருளை மேல தூக்கி போடுற மந்திரத்தை கத்துக்கிட்டியா? சார்லூக்கி சாமுண்டா சண்டேலா, அழிச்சிடுங்க. காப்பாத்துங்க. Zibaiska, boom, chick, chick, boom. Shakal! Help, Shakal! Help! Shakal! தாத்தா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, நீங்க எங்க வந்தீங்க? நீ ஒரு பெரிய மெஜிஷியன். நான் இங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த சன்சிட்டியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தாத்தா, Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.